ஒரு கிளம் கொண்டு வாங்க. ஏய் போடா. பிரீது சொல்லி தருவியா? இங்க வா இங்க வா இங்க வா. நோ நோ நோ. விளங்கும்டா. இப்படி பண்ண முடியாதே. இரு. இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. வர மாட்டேன் நினைச்சா இந்த வந்துட்ட. பிரீது இங்க கோல்டன் டேபிள் வின் பண்ணனும். கோல்டன் டேபிள் வின் பண்ணனும். அக்கா அம்மா டீச்சர். அச்சோ. டேய் இது முடிஞ்சிச்சுடா எடுக்க சொல்றா. அதெல்லாம் தெரியாது அவருக்கு. எங்க ட்ரே எங்க இது போடுறதுக்கு. இங்க போடுனா அதான். இங்க இங்க. இத போடுனா. அவரே கீழ டஸ்ட்பின். அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு குப்பையில கொட்டாத. ஒரு ஓரமா நின்னு பாருங்க. டேய் டேய் எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கடா. நீ மட்டும் ஏன்டா அப்படி தண்டக்கருமாந்திரமா நின்னு என் உயிரை வாங்குற? பாருடா. பரத் பண்றான்டா எனக்கு. இவன் எதுக்கு கருமாந்திர என் பக்கத்துல வந்து நின்னுட்டு ஏய் வெளிய போடா அயோக்கிய ராஸ்கல். ஏய், அவனை பத்தி பேசுன. பாரு. கோவப்படாதீங்க சார். அவன் வந்து ஹெல்ப் பண்றான். என் நண்பன்ல எவனாவது கைய வச்சா நான் கைய வைப்பேன் காலை வைப்பேன். காதல டேய் டேய் அமைதியா இருக்கும். நைட் எல்லாம் தூக்கம் வருமா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களோ? இல்ல நான் எப்பவுமே ரிலாக்ஸா தான் இருப்பேன். ரிலாக்ஸான ஆளை பாருங்க. எப்படி நீங்க ரொம்ப ஜாலியா தான் சமைச்சீங்களோ? ஜாலியா சமைங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம. அதிர்ச்சி அதிர்ச்சி எடுத்துருவோம் அதிர்ச்சி. இது ஏன் விசில் வர மாட்டேதுன்னு குக்கரை பார்த்துட்டு அதிர்ச்சிட்டு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல. கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரே டேலண்ட் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து சமையல் விஷயத்துல கொஞ்சம் கம்மியா டேலண்ட் கொடுத்துட்டாரா, அத ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமா அதை ரியலைஸ் அப்படி கிடையாதுங்க டெல்னா. எனக்குலாம் சுத்தமா சமையல் தெரியவே தெரியாது. நான் இந்த ஷோக்கு வந்து தான் கத்துக்கிட்டேன். நானும் தானே. அப்படின்னா ஜெயிக்க முடியும் உங்களாலையும். கான்ஃபிடென்ட். ஐ எம் கான்ஃபிடென்ட். அவ அப்படி சொல்லிட்டு போயிட்டா. யாரு எம்பி என்ன சொல்லிட்டு போனா? என்ன ரிலாக்ஸா இருக்க சொன்னா. நான் ரிலாக்ஸா தானே இருக்கு. ஆமா அப்புறம் ஏன் அவனுக்கு தெரியாது நீ எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்ன்றது இங்க உனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சம்டைம்ஸ் தான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுறோம், ஆல்வேஸ் கிடையாது. இன்னைக்கு நான் ரிலாக்ஸா தானே இருக்கேன். பிரீதா என்ன நீதான் கன்ஃபார்ம். என்னது எலிமினேஷனா? அடிச்சு வாய அடிச்சுறா. ஏன் ஏதாவது மோட்டிவேஷனா பேசலாம்ல? இப்ப வரும் பாரு உனக்கு ஒரு மோட்டிவேஷன். மனுஷனாடா நீங்க எல்லாம். வாழைக்காய் சிப்ஸ் போடுங்க. அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு என் கண்ணுக்கு கோல்டன் டேபிள் தெரியுது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. நம்மளுக்கு கோல்டன் டேபிள்ல வேண்டாம், நீங்க நார்மலா ஒர்க் பண்ணுங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. நல்லாவே வரல. என் லைஃப் ஜஸ்ட் மிஸ். இங்க வச்சிருந்த வாழைக்காய் காணோம். என் வாழ்க்கையே இங்க காணும்டா. உனக்கு வாழைக்காய் தான் காணுமா இப்போ? இதெல்லாம் நல்லா இல்ல, என்ன நக்கலா? என்னடா நீ பண்ணி வச்சிருக்க? அட நாசமா போற எடுபட்ட வேலைகளா. நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க. அங்க பாருங்க சார். என் பக்கத்து வீட்ல வந்த ஒரு எல்லாமே அங்க போனாதான் அதோட கஷ்டம் தெரியும். அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். மூடிட்டு வெட்டா. வாரம் இந்த மாணிக்கம் உழைக்கிறான், ஆனா அந்த கோல்டன் டேபிள் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு வேணுமா மோனிஷா? ஒரே ஒரு வாட்டி சும்மா போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு இருக்கேன். அங்கதான் வரும், அப்புறமா போய் பார்த்துட்டு வாங்க. முடியல. ஆனா நீங்க இன்னும் போடலாம் இதுல. அதுல போட்டா என்ன ஆகுதுன்னா ரொம்ப நேரம் ஆகுது. அது மாதிரி தான் இதுல போய் மாட்டிக்கினேன். அதுல மொத்தமா ஆர்வ கோளாறுல அந்த முறுக்கு மாதிரி வந்துரும் நினைச்சுன்னு போட்டேன். பார்த்தா வரல. கோல்டன் டேபிளே கிடைச்சது இல்ல வாழ்க்கையில. ஏய் எல்லாரையும் கம்பேர் பண்ணா நீ தான் அதிகமா பண்ணிருக்க. அப்படிதானே ஒவ்வொரு முறையும் சொல்றேன். நீங்கள் பாய்சட் நீதான் பாய்சட் நீதான். ஆனா கிடைக்கிறதே இல்ல. ப்ளீஸ் ஷெஃப் இந்த வாட்டி கோல்டன் டேபிள் கொடுங்க ஷெஃப். வாழைக்காய் போடுறா சீக்கிரம் ஆயிடும். இந்த ரெண்டு கண்ணு எதுக்காக? அப்ப மூடிட்டு வாழைக்காய் இந்த ஒரு வெட்டு. கண்ணு நீ, இந்த ஒரு கண்ணு செருப்பா. போன வாட்டி டெல்னா அந்த கண்ணன் ஆத்தாடி ஆத்தா. அடி பாவி. சேத்துலயே அடி வாங்கியாச்சு, சோத்துலயே அடி வாங்கியாச்சு.